என் ஒய்ஃப் சமையல் எப்படின்னு சொல்லவே இல்லையா? சமையல் பிரமாதம். இந்த கேசரி ஒண்ணே போதுமே. கேசரி இல்ல சார், அது அல்வா, திருநெல்வேலி அல்வா. ரொம்ப டாப். பொங்கல் மட்டும் என்ன பிரமாதமா இருக்கேன். அது பொங்கல் இல்ல சார், உப்மா. நினைச்சேன் பொங்கல் மாதிரி ஒரு உப்புமா சாப்பிட்டதே இல்ல. எக்ஸலன்ட். என் ஒய்ஃப் சமையல்ல டிப்ளமோ வாங்கியிருக்கான். அப்படியே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சமைக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. இல்ல நாங்க தப்பிச்சிருவோம். நானும் லட்சுமியும் ஊட்டிக்கு போறோம். ஆபீஸுக்கு 10 நாள் லீவ் போட்டேனே. பரவாயில்லையே, இன்னும் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? விட்டுருவேன். அடம் பிடிக்கிறீங்களே சார். பாவம், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்ல. அவன் கல்யாண சமாச்சாரத்தை மட்டும் கேட்காதீங்க. ஏ, யாரையாவது லவ் பண்ணீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவன் ஊர்ல இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அப்ப அவளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுலதான் சார் சிக்கல். ஏன்? ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணோட குடும்பத்தையே காணோம். ஐயோ, என்னாச்சு? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணோட அப்பனுக்கு இவங்க பழகிறது பிடிக்கல. எப்படி இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது ராஜ்குமார். மிஸ்டர் ராமு, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஆனா நீங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணுமே. இல்லைங்க, ராஜி என்னை ஏமாத்த மாட்டான். எனக்காக எவ்வளவு காலம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா. நீங்க பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நியூரோ சர்ஜன். உங்களுக்கு தெரியாதா என்ன போல பைத்தியக்காரன் தெரிய போகுது? சொல்லுங்க. ஆமா, சரசு இங்க இன்னைக்கு கூட வரதான் இருந்தா. ஆனா ஹாஸ்டல்ல என்ன ப்ராப்ளமோ வரல. போன தடவை வந்தபோது கூட நான் பார்க்க முடியல. அப்படியே ஜப்பானுக்கு போயிட்டேன். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்குவீங்க? நான் நாளை நைட்டு நைரோபியில் இருக்கணும். நைரோபிலியா? நைரோபி எங்க இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோட்ல. அது ஐஓபி. நைரோபி ஆப்பிரிக்காவில் இருக்கு. குஷி குஷியாவாமா, நம்ம டாக்டர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஒண்ணு செய்யறதுக்கு டாக்டர். She seems to be very intelligent. இங்க என்ன பார்வை? சோறை பிசைஞ்சு அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஊட்டி விடணுமாக்கோ? சமத்துக்குட்டி. இந்த சந்துரு சார், பூவா சாப்பிடுறீங்களா? வாங்க வாங்க. சாருக்கு சொந்த ஒரு திருக்கழுக்குன்றமா? ஏன் சார் கழுகு மாதிரி சுத்துறீங்களே சார். இப்படி பண்ணிட்டீங்களே. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. வாங்க சார். வாங்கி போமா. கரடி பைய, கரடி கரடி. ஆயிரம் விளம்பரத்தை அங்கேயே எடுத்துலாம் சார். 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். 1/2 மணி நேரமா? 5 நிமிஷம் கூட டைம் விடாதா சார்? நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். இந்த பணத்தை உங்களை வச்சு தான் எடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம் சார். சார் தயவு செஞ்சு மறக்காதீங்க சார். சார் வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க அடிபட்டு கீழே கிடக்குறீங்க, அந்த ஆயின்மெண்ட் எடுத்து கையில கொடுத்துறேன். அவ்வளவுதான் சார். அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. காலுக்கு அடிபட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா? ஏன்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? முதல்ல இந்த பூஸ்ட் நம்பர் முடிட்டு நீ போய் ரெடி பண்ணு. வாப்பா. சரி சார். ஏன் சார், என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு நான் அமிதாப் பச்சன் லெவலுக்கு கொண்டாந்துறேன்னு சொன்னீங்க. இப்படி என்ன விளம்பரப்படுத்த நடிக்க வச்சுக்கல. ஏன்பா இதுல என்ன குறைச்சல்? இதுல நீ தான் ஹீரோ. நீ நடிச்ச படத்தை தான் முதல்ல போட போறாங்க. மத்தவங்க படத்தை எடுத்தாலும் உன் படம் ஓடிட்டே இருக்க போகுது. என்ன சரியா போச்சு. இதுக்காக 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. 10,000 ரூபாய் கொடுத்த கேமரா முன்னாடி நிக்க வச்சுல 1 லட்சம் ரூபாய் கொடு. உன்னை வச்சு பெரிய படம் எடுக்கிற. ஆனந்த், கேமரா அங்க வச்சுக்கோ. எல்லாம் இங்க வாங்கப்பா. இங்க பாரு, அவங்க உண்மையாவே கரா தெரிஞ்சவங்க. ஒரு அடி அடிச்சா வாங்கிக்குவாங்க, 2வது அடி அடிச்சா நீ க்ளோஸ். எல்லாம் ரெடியாப்பா? ஆனந்த் ரெடியா? ஸ்டார்ட். ஆக்ஷன். ஒரு அடி தான் அடிக்கணும், 2 அடி அடிச்சுட்டான். அப்படி இருங்க சார், அப்படி இருங்க சார். அதே காயம், அதே ரத்தம். இந்த பண்ணு, இந்த பக்கமா. வெட்டு காயங்களுக்கு நிக்ஸோட. அப்படியே கேமராவை பாருங்க சார். ஏயா வைத்தறிச்சல கொட்டிக்கிற? யார் அது? சிலுக்கா? இல்ல, ஐயோ சுளுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். கொண்டு வா பூஸ்ட். இதோ பூஸ்ட். கப்பெல்லாம் நல்லதா இருக்கு.
ஊட்டி நாளை முதல் ஊட்டி ஒரு 10 நாள் லூட்டி 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 லூட்டி. இந்தாங்க இந்த புடவைகளை வைங்க. ஏண்டி ஊட்டியில உன நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக கூட்டு போறேன். எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ்? 10 நாள் தங்கறதுக்கு இது கூட வேண்டாமா? கொண்டா. இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ஆமா, உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வச்சிருந்தேனே. பைத்தியம், ஒரு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊட்டியில எந்த மடையனாவது சொட்டருக்கு அலைவானோ? நாம இங்கதான் இருக்கோம், இன்னும் ஊட்டிக்கு போகல. ஒரு சின்ன ரிகர்சல் வச்சு போமே. விடுங்க ரிகர்சல் விடுங்க. இதான் புதுசா விடுங்க. இந்த ராம பயலாத்தான் இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி வா. அடட மாமா, வாங்க வாங்க. 5 நிமிஷமா கதவை தட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சந்திர உள்ள இருக்கானே? வாங்க மாமா, வாங்க வாங்க. ஆபீஸ் மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? கிசுமுசு ஊட்டிக்கு போலான்னு ப்ரோக்ராம் போட்டு ஒரு 10 நாள் லீவ் போட்டேன். இப்பதான் கிளம்பிக்கிட்டே இருக்கும். லட்சுமியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அது சீரியஸா ஒண்ணும் இல்ல. எனக்கே லெட்டர் போடல. புது வீட்டுக்கு வந்தப்பறம் அம்மாக்கு லெட்டர் போட்டியா? லெட்டர் போடணும் தான் நினைச்சேன், நேரம் இல்ல. பாக்குறேனே ரொம்ப பிஸியா இருக்க. கசமுஷா கிசுமுசு 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 பேசாம இருங்க. அம்மாவை பாத்துட்டு வரீங்களே, என் குழந்தை. அவன் பேர் என்ன? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் எங்க குழந்தை? எப்படி இருக்கான்? குழந்தை பாட்டி கூட நல்லாவே விளையாடிட்டு இருக்கான். நான் ஏன் அர்ஜென்டா வந்து தெரியுமா? உங்க அம்மா உடனடியே அவனை பாக்கணுமா? புறப்படு. என்னங்க, மாமா கூட போய் அம்மாவையும் பாத்துட்டு குழந்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். யாரு என்னையா? நாங்க ஊட்டிக்கு போய் அங்க இருந்து எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறோம். அதெல்லாம் அனாவசிய செலவு. ஊட்டி பாக்கணும் லட்சுமி ரொம்ப ஆசைப்படுறா. பொண்ணை பாக்கணும் அம்மா துடிக்கிறா. உடனே அனுப்புங்க. கோர்ட்டுக்கே போறதில்ல போல இருக்கு. இவனுக்கு ஒரு கோர்ட்டு. என்னடா மாமா ப்ரோக்ராமே கெடுத்துட்டான்னு பாக்குறியா? ஊட்டியா முக்கியம்? குழந்தையோட பாட்டி தான் முக்கியம். லட்சுமி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு புறப்படு. என்னங்க என்னங்க, நான் வரேன். போய் தர சனியனே. ஒரு வாரத்துல வந்துடுறேங்க. நீ வரவே வராத போ. போமா. ரொம்ப சந்தோஷம். அரைச்சி போடி. என்ன சந்திர சார், ஊட்டி கிளம்பிட்டா போல இருக்கு. ஊட்டியும் இல்ல ஊறுகாயும் இல்ல. பைசத்துல கொட்டிக்காதீங்க சார். என்ன உங்க மாமா வாசல்ல காத்துட்டு இருக்காரு. வா. ஊட்டி 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 ஊட்டி. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஊட்டி ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு சார். வருத்தப்படாதீங்க. ஊட்டி எங்க போயிட போகுது, உங்க வைஃப் தான் எங்க போயிட போறாங்க. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். சந்திர சார், ஒரு அருமையான ஐடியா சார். சொல்லுங்க சார். நான் ஊட்டியே பார்த்ததில்லை சார். நானும் நீங்களும் ஊட்டிக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரோம் சார். ஆஹா,
என்ன அருமையான ஐடியா. உடனே கூட்டு போங்க சார்.